அன்பர்களே, இன்று இஞ்சிமேடு ஸ்ரீ பார்வதீஸ்வரர் திருக்கோவிலுக்கு செல்கிறோம். இந்த திருக்கோவில் திருவாரூர் மாவட்டம் இஞ்சிமேடு கிராமத்தில் உள்ளது. துர்வாச முனிவரின் தவத்தை கலைத்ததால் அவரின் கோபத்திற்கு மதலோலா என்னும் அரக்கி சாபத்திற்கு ஆளானாள். அவளுக்கு அம்பரன், அம்பன் என்னும் இரு ஆண் குழந்தைகள் பிறந்தன. இவர்களை ஈன்றதும் இறந்து போனாள். அம்பரனும் அம்பனும் வளர்ந்து பெரியவர்களாகி பல கொடுமைகள் செய்தனர். தேவர்கள் சிவபெருமானோடு தஞ்சம் புகுந்தனர். ஈசனின் ஆணையினால் அசுரர்களை அழிக்க கன்னிப்பெண் உருவெடுத்து அம்பரன் அம்பனின் முன் தோன்றினாள் தேவி. இருவரும் அவள் மீது மையல் கொண்டனர். பெருமாள் வயோதிக அந்தணராக வந்து, உங்களில் வலிமையானவருக்கே அவள் சொந்தமாவாள் என கூறி சென்றார். உடனே அசுரர்கள் சகோதரர்கள் இருவருக்கும் இடையே போர் துவங்கியது. அம்பன் அழித்தான். வெற்றி பெற்ற அம்பரன் அம்பாளை தேடி வந்தான். தேவி மகாகாளியாக உருவெடுத்து அசுரனை துரத்தி சென்று தன் சூலாயுதத்தால் அழித்தாள். பின் உக்ரம் தணிந்து மீண்டும் ஈசனிடம் இடப்பாகம் தேவிக்கு அளித்திட வேண்ட அம்பிகையும் அருகில் இருந்த சந்தனக்காட்டில் சிவலிங்கம் மண்ணால் பிடித்து வழிபட்டாள். உரிய காலத்தில் ஈசன் தோன்றி தேவிக்கு இடப்பாகம் அளித்தார். இறைவனும் பார்வதி ஈஸ்வரர் என பெற்றார். இங்கு உள்ள அம்பிகை தவக்கோல நாயகியிடம் மகப்பேறு வேண்டி வழிபட்ட குலோத்துங்க சோழனுக்கு புத்திரபாகியம் கிட்டியதனால் அம்பிகை திருவடிகளில் கொலுசு அணிவித்தார். இன்றும் அந்த கொலுசுகளை திருவடிகளிலே தரிசிக்கலாம். விக்கிரம சோழன் இந்த கோவிலை விரிவுபடுத்தி கட்டினான். இந்த கோவில் சூரியனும் சந்திரனும் அருகருகே உள்ளனர். ஆகவே இங்கு வழிபட்டால் நவகிரக தோஷம் அகன்றிடும் என்பது நம்பிக்கை. இங்கு சண்டிகேஸ்வரரும் சண்டிகேஸ்வரியும் திருமண கோலத்தில் உள்ளதால் இங்கு வழிபட்டால் திருமண பேறு கிட்டிடும் என்பது ஐதீகம். தினமும் நாகலிங்க பூக்களால் அர்ச்சனை நடைபெறுவது இங்கு தனி சிறப்பு. அம்பிகை சாந்தநாயகி என்றும் அழைக்கப்படுகிறாள். மேற்கில் பெருமாளும் ஆதிகேசவன் என்னும் பெயரோடு சன்னதி கொண்டுள்ளார். திருமணப்பேறு, மகப்பேறு, தீய எண்ணங்கள் அழிந்திட, சொல்வளம் செல்வ வளம் சேர, குடும்ப ஒற்றுமை ஓங்க இங்கு வேண்டுகிறார்கள். வைகாசியில் பெருந்திருவிழா நடைபெறுகிறது. பிரதோஷம், விநாயகர் சதுர்த்தி, அஷ்டமி, தமிழ் வருடப்பிறப்பு, நவராத்திரி, தீபாவளி, கந்தசஷ்டி, அன்னாபிஷேகம், திருக்கார்த்திகை போன்ற விழாக்களும் இங்கு நடைபெறுகின்றன. நற்பேர்கள் அளித்து நல்வாழ்வு தரும் இஞ்சிக்குடி ஸ்ரீ பார்வதீஸ்வரரை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக. ஓம் நம சிவாய.